சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவிடை மருதூரில் ஸ்ரீ மகா பெரியவா முகாமிட்டிருந்த சமயம் அது. தினமும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு முன்னால் கோபூஜை நடைபெறுறது வழக்கம். அதுக்காக மடத்தில் ஒரு காராம்பசு இருந்தது. ஒரு நாள் கோபூஜைக்கு அந்த பசுமாடு வரல. வேறு ஏதோ ஒரு பசுமாடு வந்தது. கோபூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்செடுத்து. இதுக்கப்புறம் கார்வாரம் கூப்பிட்டு அனுப்பினா ஸ்ரீ மகா பெரியவா. வெங்கட்ராமையர் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணார். வெங்கட்ராமையரை பார்த்து பெரியவா கேட்டா, மடத்தோட காராம்பசு எங்கே? வெங்கட்ராமையர் பதில் சொல்கிறார், நேத்திக்கு சாயங்காலத்துலேருந்து காராம்பசுவை காணோம் பெரியவா. தலை கைத்தை அறுத்துண்டு எங்கேயோ ஓடிடுத்து. நேத்திக்கு முழுக்க நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இன்றைக்கும் ஆட்கள்லாம் போயிருக்கா பெரியவா தேடி பார்க்கறதுக்கு அப்படின்னு பதில் சொன்னார் வெங்கட்ராமையர். பெரியவா தன்னோட அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு வெளியில் புறப்பட்டுட்டா. எங்கே போகிறா அப்படின்னு யாருக்குமே தெரியல. பெரியவா எங்கே போகிறதா இருந்தாலும் அது எங்கே போகிறான்னு கேட்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. யாரும் கேட்கவும் மாட்டா. பெரியவா பின்னாடியே சிஷ்யர்கள்லாம் உடனே கிளம்பி போயிடுவா. அந்த மாதிரி பெரியவா கிளம்பின உடனே சிஷ்யர்கள் எல்லாரும் பெரியவாளை பின்தொடர்ந்து போகிறா. தெரு தெருவா நடந்து போகிறா பெரியவா. இப்படியே நடந்து போயின்னு இருக்கறச்ச அங்கே இருக்கிற குடியானவா தெருவுக்கு போயிட்டா பெரியவா. தெருவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மகா பெரியவா நம்மளோட குடியானவா இந்த தெருவுக்கு வந்திருக்காளே அப்படின்னு அவளுக்கெல்லாம் சாமி நம்ம தெருவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். எல்லாரும் அப்படியே நடுத்தெருவிலே பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். பெரியவா ஒரு வீட்டை தாண்டி போனால் அந்த வீட்டை கடந்து போகும்போது அந்த வீட்டோட கொல்லைப்புறத்துலேருந்து அம்மா அம்மான்னு ஒரு பசுமாடு அலற குரல் பெரியவாளுக்கு கேட்டுது. பெரியவா அங்கேயே நின்றுண்டு வெங்கட்ராமையரை வர சொன்னான். அவர் வந்ததும் உள்ளே போய், நம்ம மடத்து மாடு இருக்குது, அதை ஓட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா பெரியவா. வெங்கட்ராமையரும் உள்ளே போனார். மடத்து காராம்பசு அங்கே கட்டப்பட்டிருக்கு. அதை ஓட்டிட்டு வந்து பெரியவா முன்னாடி நிறுத்தினார். பசுமாட்டை பார்த்த உடனே பெரியவா ரொம்ப பாசத்தோடு தடவி கொடுத்தா. பெரியவா கிட்ட அந்த வீட்டுக்காரன் வந்து நமஸ்காரம் பண்ணான். இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க சாமி, வயலில் பயிரை மேய்ஞ்சுட்டு இருந்தது, அதனால தான் பிடிச்சி கட்டி போட்டுட்டேன், என்னை மன்னிக்கணும், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கெஞ்சுண்டு பெரியவா காலில் விழுந்தான். பெரியவா ரொம்ப அன்போடு சிரிச்சுண்டே அவங்கிட்ட சொன்னாலாம், நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி பண்ணியிருக்க, மடத்து மாடு மேய்ஞ்சதுனால உனக்கு நஷ்டத்தை கொடுத்துடுத்து, அதனால தான் நீ பசுமாடை கட்டி போட்டுட்ட. உன் பேரில் எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் தான் மடத்து காராம்பசு மாட்டை சரியாக பார்த்துக்கல. உன் வயலில் மேய்ஞ்சிருக்கு, உனக்கு நஷ்ட ஈடு தரணுமே, உனக்கு எவ்வளோ நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பெரியவா சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்டது தான் தாமதம். அந்த குடியானவன் அவன் மனைவி குழந்தையெல்லாம் மறுபடியும் பெரியவா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அந்த குடியானவன் சொன்னான், சாமி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வயலில் மேய்ஞ்சது மடத்து பசுமாடுன்னு தெரியல, அதனால் கட்டி போட்டுட்டேன், அது ஏன் தப்பு தான். மடத்து பசுமாடு எங்கள் வயலில் மேய்ஞ்சதுனால விளைச்சல் ரொம்பவே நன்னா இருக்கும், அதுவே போகிறோம், நஷ்ட ஈடுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். என்ன ஒரு உயர்ந்த குணம்! இந்த குடியானவனுக்கு இருக்கிற அந்த உயர்ந்த சிந்தனையை பார்த்து பெரியவா ரொம்ப பாராட்டினா. அவனோட சிந்தனையை பாராட்டுற வகையில் அவனை ரொம்ப ஆழமாக கண்களால் பார்த்து பிரசாதம் கொடுத்தா பெரியவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.